இமேஜின் பண்ணுங்கள், நாளைக்கு மார்னிங் எல்லாருமே எந்திரிச்சு ஃபோன் ஓப்பன் பண்ணுறீங்க. எல்லா நியூஸ்லையும் ஒரே பிரேக்கிங் நியூஸ். மேசிவ் UFO ஸ்பாட்டட் அக்ராஸ் த வேர்ல்டு. அமெரிக்கா, இந்தியா, UK, ஜப்பான் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸோட ஸ்கைலையும் ஒரே மாதிரியான ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ். சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேனிக். மக்கள்லாம் ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்க. சில மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒரே கேள்வி தான், ஏலியன்ஸ் நம்ம இடத்துக்குள்ளே வந்துட்டாங்களா? ஆனால் இது உண்மையான ஏலியன் அட்டாக்கா, இல்லைனா யாரோ நம்மளை பெரிய பிளான் பண்ணி உலக மக்கள் ஃபுல்லாத்தையும் நம்ப வைக்கிறக்காக நடத்தின ஒரு ஃபேக் ஏலியன் இன்வேஷனா? இன்டர்நெட்டில் பல வருஷமாக சுற்றிட்டு இருக்க ஒரு கன்ஸ்பிரசி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட பேர் என்னென்னா ப்ராஜெக்ட் ப்ளூ பீம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ராஜெக்ட் ப்ளூ பீம்னா என்ன, இந்த தியரி எங்கேருந்து வந்துச்சு, இல்லை இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா, இல்லை இது ஒரு கன்ஸ்பிரசி தானா, அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1994 சார்ஜ் மொனஸ்னு ஒரு கெனடியன் ஜேர்னலிஸ்ட் ஒரு ஷாக்கிங் கிளைம் பண்ணார். அவர் சொன்னது என்னென்னா, ஃப்யூச்சரில் வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ் இல்லை அதோட ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் குரூப் ஒன்று அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி மக்களை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளானோட பேர் தான் ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த தியரி படி ஸ்கையில் ஹோலோகிராம் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஜெயண்ட் UFO இல்லை வேறு ஏதாச்சும் சூப்பர் நேச்சுரல் சீன்ஸ் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுவாங்கன்னு கிளைம் பண்ணார். மக்கள் பார்த்தீங்கன்னா அது உண்மைன்னு நம்புவாங்க. இதனால் மக்களுக்கு இடையே ஃபியர் க்ரியேட் ஆகும். அப்புறம் மக்கள் மேலே ஈஸியாக கவர்மெண்ட் எல்லாமே கண்ட்ரோல் கெயின் பண்ணுவாங்க. இப்படி தான் இந்த தியரி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே நம்புகிறாங்க. இதை கேட்டால் ஹாலிவுட் மூவி மாதிரி இருக்குல்ல, ஆனால் இந்த தியரிக்கு உண்மையாலே ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா? ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் தியரி நம்புறவங்க ஒரு 4 ஸ்டேஜில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் மொதல் ஸ்டேஜ் என்னென்னா, ஹிஸ்ட்ரியை கொஸ்டின் பண்ணுறது. முதல் ஸ்டேஜில் உலகம் முழுக்க இருக்கிற ரிலீஜியஸ் அப்புறம் ஹிஸ்டாரி பிலீஃப்ஸ் எல்லாமே கொஸ்டின் பண்ணுற மாதிரி டிஸ்கவரிஸை ரிவீல் பண்ணுவாங்க. ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ், ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ், சேட்டிலைட் டெக்னாலஜி இது எல்லாமே யூஸ் பண்ணி மக்களோட பிலீஃபை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு அஃபிஷியல் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. இது தியரி சப்போர்ட்டர்ஸோட ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான். ஸ்டேஜ் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கையில் ஹோலோகிராம்ஸ்லாம் இருக்கும். இதுதான் இந்த தியரியில் ரொம்ப ஃபேமஸான பார்ட். அட்வான்ஸ் ஹோலோகிராம் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்கையில் ஜெயண்ட் UFO, ரிலிஜியன் ஃபிகர்ஸ் இல்லை இது மாதிரி வேறு ஏதாவது சூப்பர் நேச்சுரல் இமேஜஸ் க்ரியேட் பண்ண முடியும்னு இந்த தியரி நம்புறவங்க சொல்கிறாங்க. பார்த்த மக்கள் எல்லாருமே பயந்து அதை நிஜமும் நம்புவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக இந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியாது, அதனால் இது ஒரு ஃபேக்காக தான் இருக்க முடியும், மக்களுக்கு யாருக்குமே தெரியாமல் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிடவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 3 ஃபேக் ஏலியன் இன்வேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வைரலான ஒரு விஷயம். மிஸ்டீரியஸ் லைட்ஸ், அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் சேர்ந்து ஏலியன்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி இந்த தியரியை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கிளைமுக்கு எந்த ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸும் இல்லை, வெரிஃபைடு ப்ரூஃபும் இல்லை. அடுத்தது ஸ்டேஜ் 4 ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். இந்த தியரி படி மக்கள் எல்லாருமே பயத்தில் இருக்கும்போது வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கவர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இப்போ இந்தியாவுக்குனா ஒரு தனி கவர்மெண்ட், அமெரிக்காவுக்குனா ஒரு தனி கவர்மெண்ட், இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட்ஸ் இருக்காது, உலகம் முழுக்க ஒரே கவர்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி இந்த தியரி நம்புறவங்க எல்லாருமே கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இதுவும் ஒரு கிளைம் தான், இது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. ஆனால் இப்போ ஒரு கேள்வி, எவிடன்ஸ் இல்லைனா இந்த தியரி எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு? 1994 இந்த ப்ராஜெக்ட் பீமை பற்றி சார்ஜ் மொனஸ்ட்டை அப்போயே எழுதி வச்சிட்டாரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அது ஃபேமஸ் ஆகலை. ஆனால் இன்டர்நெட் வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் சுச்சுவேஷன் எல்லாம் கொஞ்சம் மாறுச்சு. ஃபாரம்ஸ், பிளாக்ஸ், சோஷியல் மீடியா, யூடியூப் வீடியோஸ் இது எல்லாத்துலேயுமே தான் ப்ராஜெக்ட் ப்ளூ பீம்ஸை பற்றி மக்கள் மில்லியன் கணக்காக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு தடவை ஏதாச்சும் ஸ்கையில் ஒரு அன்யூஷுவல் லைட் தெரிஞ்சாலோ, மிலிட்ரி சீக்ரெட் ப்ராஜெக்ட் நியூஸ் வந்தாலோ, UFO வீடியோஸ் வைரல் ஆனாலோ சில பேர் உடனே இது ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் கோவிட் பேண்டமிக் டைம்லேயும் இந்த தியரி கொஞ்சம் வைரலும் ஆச்சு. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது வரைக்கும் ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் இருக்குன்னு எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அஃபிஷியலாக சொல்லவே இல்லை. அதனால் இது ஒரு கன்ஸ்பிரசி தியரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பல எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது இருந்தும் ஒரு கேள்வி இன்னும் இருக்குது, இந்த தியரி எப்படி இன்டர்நெட்டில் ஃபேமஸ் ஆச்சு? ஏன் இந்த தியரி எவ்வளோ பேர் நம்புகிறாங்க? அதுக்கு எல்லாத்துக்குமே சில ரீசன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டோட சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி மக்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. UFO சைட்டிங்ஸ் பற்றி மக்களை பார்க்குற நியூஸ்,
ஹாலிவுட் மூவிஸ், சோஷியல் மீடியா அல்காரிதம்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி தியரிஸை ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் பண்ண வச்சுது. ஆனால் கன்ஸ்பிரசி தியரி பாப்புலராக இருக்குது அப்படின்றனால மட்டும் அது உண்மை கிடையாது. இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே தியரி சப்போர்ட்டர்ஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு. இப்போ பார்க்க போகிறது எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு. முதல் விஷயம் என்னென்னா, ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் இருக்குன்னு எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலும் சொல்லவே இல்லை. ரெண்டாவது என்னென்னா, தியரியை ப்ரொப்போஸ் பண்ண சார்ஜ் மொனாஸ்ட் சொன்ன பல கிளைம்ஸை இண்டிபெண்ட் ரிசர்ச்சர்ஸ் யாருனாலையும் வெரிஃபை பண்ண முடியல. மூணாவது, ஸ்கையில் முழுக்க ஒரே நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி இல்லை அப்படி தான் எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா கவர்மெண்ட்டும் ஒரு சீக்ரெட்டை இந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒரு இடத்துலேருந்து லீக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் பல எக்ஸ்பர்ட்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் தியரி சப்போர்ட்டர்ஸ் இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டோட டெக்னாலஜி நம்மளுக்கு தெரிஞ்சதை விட இன்னும் அட்வான்ஸாக வச்சுருக்கலாம், எல்லா இன்ஃபர்மேஷனும் பப்ளிக் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுவும் ஒரு கிளைம் தான். அதனால் ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ரூவன் ஃபேக்ட் கிடையாது. திஸ் இஸ் அ கன்ஸ்பிரசி தியரி. ஆனால் இந்த ஒரு கன்ஸ்பிரசி தியரிக்கு எப்படி ஒரு எவிடன்ஸ் இல்லைனோ மக்கள் இவ்வளோ பேர் நம்புகிறாங்க, அதோட சைக்காலஜி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கும்போது நம்மளோட பிரெயின் ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனை தேடாமல் இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது சீக்ரெட் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் பிரெயின் தேடுமா. அதனால தான் யூஎஃப்ஓ, சீக்ரெட் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதை பற்றி எல்லாம் மக்கள்கிட்ட இன்னமும் க்யூரியாசிட்டி அதிகமாகவே இருக்குது. சோஷியல் மீடியாவும் இதில் ஒரு பெரிய ரோல் பண்ணுது. ஒரு சென்சேஷனல் வீடியோ ஏதாச்சும் வைரல் ஆச்சுன்னா அதை பற்றி இன்னும் வேறு ஏதாச்சும் ரெக்கமெண்டட் வீடியோஸ்லாம் வைரல் ஆகிட்டே இருக்கும். கொஞ்ச நாளில் ஒரு தியரியை பற்றி நிறைய கண்டென்ட்ஸ் பார்த்தனால அதை மக்கள் நம்பவும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு தியரி பாப்புலராக இருக்கனால மட்டும் அது உண்மை இல்லை. அதனால் நீங்கள் எந்த ஒரு கன்ஸ்பிரசி தியரி பார்த்தாலும் ஒரு கேள்வி கேளுங்க, இதை நம்பலாமா, இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா, இல்லை ஜஸ்ட் ஒரு ரூமரா? இந்த மாதிரி யோசிச்சா தான் நம்மளுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங்கும் வளரும். ப்ராஜெக்ட் ப்ளூ பீம், ஃபேக் ஏலியன் இன்வேஷன், ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் இதெல்லாம் இன்டர்நெட்டில் ஃபேமஸான கன்ஸ்பிரசி தியரிஸ். ஆனால் இன்ன வரைக்கும் இந்த தியரிலாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராங் ரிலையபிள் எவிடன்ஸுமே இல்லை. அதனால் இதை ஒரு ஃபேக்டோட ஒரு கன்ஸ்பிரசி தியரியை தான் பார்க்கணும். ஆனால் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் வந்தால் ஹிஸ்ட்ரி நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் கூட இருக்கலாம். சயின்ஸும் ஹிஸ்ட்ரியும் எப்போவுமே ஒரு புது டிஸ்கவரிஸ்க்கு ஓப்பனாக தான் இருக்கும். இப்போது உங்கள் டர்ன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் ஒரு இமேஜினேஷனா, இல்லை நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு சீக்ரெட் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சந்தோஷ் ஸ்பீக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நான் தான் உங்கள் சந்தோஷ். திஸ் இஸ் சந்தோஷ் ஸ்பீக்ஸ். பை ஃபேம். Cheers.